எல்லா உயிர்க்கும் எல்லா படைப்புக்கும் ஏக இறைவனான அந்த இறைவனை போற்றி உள்ளச்சம் கொண்டவர்களாக உணர்வு பெறக்கூடியவர்களாக சிந்தனை இந்த வாயிலாக இறைவனை உணர்வுமாக கடவுள் நம்பிக்கை அது மூட நம்பிக்கையா? கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்ன வித்தியாசம்? நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. நன்மை நம்புறது, நன்மையை நம்புறது அது கடவுள் நம்பிக்கை. தீமையை நம்புறது மூட நம்பிக்கை. ஆனால் இப்போ நம்ம கடவுள் நம்புகிறோம். எல்லா மதத்திற்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு கடவுளாக இருக்குது. இது கடவுள் நம்பிக்கையா? கடவுள் ஏகன் ஒருவன் அப்படிங்க எல்லாரும் தெரியும். அதுக்கு இயற்கை சாட்சியாக இருக்குது. கடவுள் ஒன்றுன்றதுக்கு இயற்கை சாட்சியாக இருக்குது. கடவுளை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு கடவுள் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா? அந்த நம்பிக்கை கொண்டு வழிபாட்டை செஞ்சுட்ருக்கோம்ல. இது கடவுள் நம்பிக்கையை குறிக்குதா மூட நம்பிக்கை குறிக்குதா? யூகங்களையும் கற்பனையிலையும் தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம், வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள், வெவ்வேறு சடங்கு. இந்த நம்பிக்கை உண்மையான கடவுள் நம்பிக்கையா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கை இருக்குது. முதல்ல கடவுள் நம்பிக்கையே மூட நம்பிக்கை தான். காரணம், உண்மையான கடவுளை அறியலை, சிந்திக்கலை. முன்னோர்களையும் மூதாதைகளையும் சொன்னதை பின்பற்றி அவர்கள் இதுதான் கடவுள்னு சொன்னாங்க, இதுதான் மதம்னு சொன்னாங்க, இதுதான் சடங்குன்னு சொன்னாங்க, இப்படி தான் வழிபாடு செய்யணும்னு சொன்னாங்க, நம்பிட்டோம். இப்போ நம்ம அதை பின்பற்றிட்டு இருக்கோம். இப்போ மூட நம்பிக்கைன்னா என்ன? சிந்திக்காத, உணராத, பிரித்தறியாத, பகுத்தறிவு இல்லாத எந்த ஒரு நம்பிக்கையோ அது மூட நம்பிக்கை. அது கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, வேதத்துடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி. கடவுள் டெய்லி வழிபாடு பண்ணுறோம், கடவுளை பற்றி நமக்கு தெரியாது, அவனை பற்றி ஞானம் இல்லை, அது மூட நம்பிக்கை. எல்லாத்தையும் வேதம் இருக்குது, குர்ஆன் இருக்குது, பைபிள் இருக்குது, இன்னும் மற்ற வேதங்கள் இருக்குது, அவர் ஒரு மதத்தில் வேதங்கள் இருக்குது. அது மூட நம்பிக்கையானா? ஆமாம், அது மூட நம்பிக்கை. குர்ஆனை ஓதுவது மூட நம்பிக்கையா? ஆமாம். பைபிளை படிப்பது மூட நம்பிக்கையா? ஆமாம். மற்ற வேதங்களை படிக்கிறது மூட நம்பிக்கையா? ஆமாம். ஏன்னா அதில் இருக்க சிந்திக்கலை. அப்படி குர்ஆன் வீட்டில் இருந்தால் அது புண்ணியம். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குர்ஆனை நல்லபடியாக பத்திரப்படுத்தி சுத்தமாக வைக்கணும்னு சொல்லி எங்கேயாச்சும் மேலே வச்சுருப்பாங்க. அப்பப்போ எடுத்து தொடச்சி வச்சுட்டு ஓதிட்டு அதில் புண்ணியம் நினைப்பாங்க. அது மூட நம்பிக்கை. அந்த மாதிரி தான் பைபிள் ஆகட்டும், மற்ற வேதங்கள் ஆகட்டும். எப்போ அதை படித்து சிந்தித்து உணர்ந்து அதில் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு வரோமோ, அதுக்கு சாட்சி ஆகிறோமோ, அப்போ தான் அது உண்மையான கடவுள் நம்பிக்கை. இப்போ மூட நம்பிக்கைனா என்ன? எது நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், எதன் மீது நமக்கு அதிக பயம் இருக்குதோ அதான் நம்பிக்கை. நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் பயம் இல்லை. இருக்கா அப்படின்னா இல்லை. வாழ்க்கையில் கடவுளுக்கு பயப்படுறோமா? பயம் இல்லை. ஆனால் எதுக்கு பயப்படுறோம்? எதெல்லாம் அதிகம் பயப்படுறோமோ, எதன் மீதெல்லாம் அதிகம் பயம் இருக்கோ அதுதான் நம்பிக்கை. அப்போ அது கடவுளாக மாறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கலாங்க. மூட நம்பிக்கைன்னு என்ன? நேரம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம், அது ஒரு மூட நம்பிக்கை தானே. இந்த காரியத்தை நான் இந்த நல்ல நேரத்தில் தான் செய்யணும், இந்த காரியத்தை நான் காலம் பார்த்து செய்யணும். அப்போ இறப்பும் பிறப்பும் இயற்கை, அதுக்கு நல்ல நேரம் கெட்டதெல்லாம் பார்க்க முடியாது. பிறப்பு ஒன்று இருக்குது, அது இறைவன் எப்போ நாடுறோன்னா பிறக்கும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? நல்ல நேரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுக்கிறாங்க. அது இயற்கை கிடையாதுல்ல. சரி, இறப்புன்னு ஒன்று வருது, பிறக்குதான் சரி, நல்ல நேரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். பிறப்பு இருக்குல்ல, இறப்பு இருக்குல்ல, நல்ல நேரம் பார்த்து நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. பிறக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம், இறக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறதில்ல. உதாரணம், இப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம், நாள் கிழமையை பார்க்குறோம்.
இதெல்லாம் மூட நம்பிக்கைனா மூட நம்பிக்கை தான். இது கடவுள் நம்பிக்கை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாய் குலைக்குது, நாய் ஊழலிடுது. அப்போ 4 நாய் சேர்ந்தால் குலைச்சிட்ருக்கோம், ஒரு நாய் தனியாக தான் ஊழிட்டுருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க, நாய் ஊழிட்டா ஆகாது, எங்கேயாச்சும் ஒரு இறப்பு நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி தெரியுது, சரியா அப்படிங்கிறாங்க. அப்போ நாய்க்கு முன்னாடியே நடக்கக்கூடிய தெரியுது அப்படின்னு சொன்னால், அதோட இறப்பு இருக்குல்ல, நிறைய ரோட்டில் அடிபட்டு சாகுது இல்லையா, நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி அடிபட்டு சாகும். இப்போ அதுக்கு முதல்ல தெரியணும்ல. எத்தனையோ வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, அவங்களாம் நினைக்கிறதில்ல. நாய் கத்துது குலைக்குதுன்னா அவனே செய்கிறாங்க, அது வளர்ப்பு, அது செல்லப்பிரானே பார்க்குறாங்க. அதே மாதிரி பூனை குறுக்க போகக்கூடாது. எத்தனையோ வீட்டில் பூனை வளர்க்குறாங்க, அப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் கெட்டதெல்லாம் கிடையாது, அவங்க சவுண்டெல்லாம் கிடையாதா? நெருப்பு வணங்குறோம், இப்படி நெருப்பை கற்பூரத்தை கொட்டி வணங்குறாங்க. அதே நெருப்பு வீடு பற்றிக்கிச்சுன்னா வணங்க முடியுமா? நெருப்பை தட்டில் வச்சு கற்பூரம் பற்ற வச்சு என்ன செய்கிறாங்க, கண்ணில் ஒத்திக்கிறோமா இல்லையா? ஆனால் அதே நெருப்பு வீடு பற்றிக்குது, இல்லை ஒருத்தர் எரிஞ்சு போயிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு அசம்பவம் நடக்குது. இப்போ அந்த இடத்துல என்ன நம்ம பக்தி வரணும்ல, ஏன் பயம் வருது? பாம்பு பொத்துக்கு பால் ஊற்றுவாங்க, முட்டை வைப்பாங்க. பாம்பு பொத்துக்கு பால் ஊற்றுறது, முட்டை வைக்கிறது, அது ஒரு பக்தியாக இருக்குது. ஆனால் அதே பாம்பு வெளியே வந்துச்சுன்னா பயம் வரும்ல, அடித்து போட்டுருவாங்க. அப்போ நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையாக இருக்குது. இன்னும் நிறையா சொல்லுவாங்க பெரியவங்க, கண்ணாடி வீட்டில் உடையக்கூடாது, கண்ணாடி உடையக்கூடாது, எண்ணெய் கொட்டக்கூடாது, சரியா, விளக்கச்சப்புறம் யாருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயம். நம்முடைய பயம் தான், நம்முடைய பலகீனமும் பயமும் முன்னோருடைய பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. அப்படி தான் அந்த கடவுள் நம்பிக்கையும் மாறி போச்சு. இப்படி விளக்கு வச்சக்கப்புறம் யாருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஒரு கஷ்டம்னு வராங்க, என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு வந்து தேவை, அந்த நேரம் தான் தேவை இருக்குது, உதவி செய்யணுமா இல்லையா? இல்லைப்பா இது விளக்கு வச்சாச்சு, நீ நாளைக்கு வா அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுடைய தேவை என்ன செய்யணும். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுமே நேரங்காலம் பார்க்குறது, சகுனம் பார்க்குறது, இது எல்லாமே நம்முடைய பயம், நம்முடைய பலகீனம். நாம் எதை விரும்புகிறோமோ அதை நம்புறதில்லை. நம்முடைய எண்ணம் எது, நம்முடைய விருப்பம் வேறையாக இருக்குது, எண்ணம் வேறையாக இருக்குது. நம்முடைய எண்ணம் எல்லாமே நம்மளை பற்றி ஏதோ ஒன்று நடந்துருமோ ஒரு பயம். எதை விரும்புகிறோமோ அதை நம்புறதில்லை, எதை வெறுக்கிறோமோ நடந்துருமோன்னு பயப்படுறோம். இது மூட நம்பிக்கை. விருப்பமெல்லாம் இறைவன் அமைக்கிறது, நீங்கள் விரும்புகிறத நம்புங்க, அது உங்களுக்கானது தயாராகிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு பொறுமை நம்பிக்கை வேணும். ஆனால் விரும்புகிறது ஒன்று, எதை வெறுக்கிறோமோ நடந்துமோன்னு பயப்படுறோம், எதை விரும்புகிறோமோ நடக்காதோன்னு சந்தேகப்படுறோம். இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. கந்திஷ்டி இல்லையா, கந்திஷ்டினா என்ன, முதல்ல என் மேலே யாரோ போராம்பட்டாங்க, கண் வச்சுருவாங்க, இது நம்மளுடைய பெருமையை தானே குறிக்குது. என்னுடைய பெருமை தான் மற்றவங்களுடைய போராமையை தூண்டுதுங்கிறது புரிய மாட்டேங்குது. அப்போ கண்டிஷ்டிக்கு என்ன செய்வாங்க, அது ஒரு பரிகாரம் செய்வாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயலையும் பார்க்காம மூட நம்பிக்கையில் அதுக்கு பரிகாரம், அதுக்கு பூஜை, அதுக்கு சில சடங்கு சம்பிரதாயம், இதெல்லாம் கடவுள் பேரால், அப்படிதானே? இது எல்லாமே கடவுள் பேரால் நடக்குது. அப்போ நம்ம கடவுள் யாருன்னு தெரியல, கடவுளை உணரலை, உண்மையான கடவுளை அறியலை, ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு கடவுளை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கடவுள் பயத்தை விட இந்த மூட நம்பிக்கை பயம் தான் அதிகமாக இருக்குது. கடவுள் பயம்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய காரியங்களில் பயப்படுறோமா? வீட்டில், வியாபாரத்தில், தொழிலில், வேறு போராட்டங்களில் நான் தப்பு செய்கிறேனே கடவுள் பயப்படுறோமா? நான் பொய் சொல்கிறேனே பயப்படுறோமா? நான் பிறகு தீங்கு செய்கிறேனே பயப்படுறோமா? என் பார்வை தவறுதே பயப்படுறோமா? என் எண்ணம் தவறானதாச்சு பயப்படுறோமா? பிறகு நான் கெடுதல் செய்கிறேன், என்னால் அவங்களுக்கு தப்பு நடக்கும்போது தெரியுது, ஆனால் பயப்படுறதில்லை. அப்போ அந்த இடத்துல வரதான் உண்மையான பயம். அதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் என்னை பார்த்துட்ருக்கிறான், என்னுடைய செயல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படுது, ஒவ்வொரு எண்ணமும் கண்காணிக்கப்படுது, ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுது, அது என்னுடைய கணக்கில் வரும், என்னுடைய பாவம் புண்ணியம் கணக்கில் வரும். அப்போ என்னுடைய பாவத்துக்கு நான் பயப்படுறேன்னா பயப்படல. அப்போ நம்முடைய செயலில், நம்முடைய காரியங்களில் பயப்படுறது தான் கடவுளுக்கு பயப்படுறது. ஆனால் பிற யாரும் நம்ம எதாவது செஞ்சுருவாங்க நினைக்கிறோமா இல்லையா? எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு எதாவது செஞ்சுருவாங்களோ, அது பயம். என்னுடைய தொழிலையோ, என்னுடைய வியாபாரத்துலையோ, இல்லை என்னுடைய அலுவலகம் ஏதோ ஒரு காரியங்களில் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு, நஷ்டம் அடைஞ்சிருச்சு, இல்லை அதில் ஏதோ தவறு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நான் காரணம் நினைக்கிறதில்ல, என்ன செய்வாங்க, எனக்கு யாரோ செஞ்சுட்டாங்க.
செய்வனை வச்சுட்டாங்க, இல்லை சூனியம் செஞ்சுட்டாங்க. இப்படி இறைவனுக்கு பயப்பட மற்றதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். போல் மனசாட்சி பயப்படுறதில்ல. நான் சரியாக இருக்கேனா, நான் சரியான பாதையில் போகிறேன்னா, என் எண்ணம் சரியாக இருக்கா, என் காரியம் சரியாக செஞ்சிட்ருக்கேனா, நன்மை செய்கிறேனா, உண்மையை பேசுகிறேனா, அந்த பயம்லாம் கிடையாது. பயம் முழுக்க முழுக்க இறைவன் மீது கிடையாது, கடவுள் மீது கிடையாது. கடவுள் பேரால் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அப்படிதானே? அப்போ புரியாத ஒரு செயல், புரியாத ஒரு எண்ணம், புரியாத ஒரு காரியம், அது மூட நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை அப்படி தான். கடவுளை பற்றி நமக்கு தெரியாது, வேதத்தை பற்றி நமக்கு தெரியாது, நன்மை தீமை பற்றி நமக்கு தெரியாது. இது எல்லாம் மூட நம்பிக்கை. என்ன செய்யும்? இதை செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இது செஞ்சால் நான் பாவம் கழியும், அது மூட நம்பிக்கை தானே. நான் புண்ணியத்தை தேடி போகிறேன், இங்கே போனால் எனக்கு புண்ணியம் கிடச்சிரும், நான் இந்த பரிகாரம் செஞ்சு என் பாவம் கழிஞ்சிடும்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை. பாவம் புண்ணியம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய செயலில். இப்படி தானே? அப்போ என்னுடைய பாவத்துக்கு நான் தான் காரணங்களை உணராமல் நான் பாவத்துக்கு அழிக்க போகிறேன், இந்த பாவம்லாம் பிறகு எனக்கு செஞ்சது, நான் புண்ணியை தேடி போகிறேன், நான் அதை கொண்டு புண்ணியம் அடைஞ்சிடலாம். இது எல்லாமே நமக்கு காமிக்கப்பட்ட மூட நம்பிக்கைகள். நாமே சிந்திக்கிறதே இல்லை. கடவுள்லாம் யார்? மகாசக்தி. இந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்கல்ல, அரபியில் அல்லாஹ் அக்பர்னா இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம். மகாசக்தி. அப்போ அவனுக்கு கீழே ஒரு சக்தி கிடையாதுண்ணே, எல்லாமே அவனுக்கு கீழே தான், அவனுக்கு நிகர் எந்த சக்தியும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவனை மிஞ்சது நடக்காது, எல்லாம் அவன் நாட்டுப்படி தான் நடக்கும். அப்போ நம்ம இறைவனே உணரல இல்லை. அல்லாஹ் அக்பர்னா இறைவன் மிகப்பெரியவனா, மிகப்பெரிய சக்தி. அப்படிதானே? அப்போ அல்லாஹ்னா ஏக இறைவன், அரபி வார்த்தை, தமிழில் வந்து ஏக இறைவன் அப்படின்னு அர்த்தம். மகாபெரிய சக்தி. அந்த மிகப்பெரிய சக்தியில் நம்ம நம்பிக்கொண்டோன்னு சொன்னால் அப்போ நாம் யார்? படைப்பின் நோக்கம் என்ன? இந்த உலகத்தில், இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? நமக்கு கிடைக்கப்பட்ட சக்தி என்ன? ஞானம் என்ன? எனக்கே உணர்ந்துருக்குறோமா? நம்மளை பற்றி ஞானம் நமக்கு இல்லை. அதனால தான் என்ன செய்யணும்னா, நமக்கு எதை பார்த்தாலும் பயம். பல்லி கத்துனா பயம், பாம்பை பார்த்தா பயம், பூனை குறுக்கப்பட்டா பயம், நாய் குலைச்சா பயம் இல்லையா, கண்ணாடி உடைஞ்சா பயம், ஏதாச்சும் ஒரு கணவனை இழந்த பெண்மணி யாராவது போனாங்கன்னா அது கொண்டா பயம். இப்படி என்ன செய்யணும்? பயம்னு பிறர் மீது பயம் வைக்கிறோம். ஏன் நமக்கு பயம் இருக்குது? காரணம் என்ன? நம்முடைய தகுதி நம்ம உணரல. நாம் யார்? படைப்பின் நோக்கம் என்ன? நம்மளை படைத்தவன் யார்? நமக்கான தகுதி என்ன? புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ இறைவன் மகாசக்தி, வானங்கள் பூமிக்கும் ஆட்சி அதிகாரத்துக்குரியவன். அப்போ இறைவன் என்ன செய்யறான்? இந்த வானங்கள் பூமிக்கும் ஆட்சி அதிகாரம் எனக்குரியது, உங்களுக்கு பூமி மீது அதிகாரம் தரேன், பிரதிநிதியாக படைச்சிக்கங்க. கலிஃபானா பிரதிநிதி, அரபியில் வந்து கலிஃபானா பிரதிநிதி, மாலிக்கனா ஆட்சிக்குரியவன். அப்போ இறைவன் ஆட்சிக்குரியவனாக இருக்கான், அவன் மாலிக்காக இருக்கான். மனிதனை கலிஃபாவா என்ன செய்யறான்? தன்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் அனுப்புகிறான். இந்த வானங்களையும் பூமியில் வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். வானங்களையும் பூமியை உங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்கேன், ஆதமை படைத்து அனைத்து ஞானம் கற்றுக் கொடுத்தேங்கிறான். இன்றைக்கே சிரிச்சிருக்காமா? வேதம் என்ன சொல்லுது? மனிதனை படைத்து மனிதனுக்கு அனைத்து ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வானகம் பூமி உங்களை வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறான், உங்களுக்கு பணிகிறதுக்காக தாங்க. நீங்கள் இறைவனுக்கு பயனுங்க, பணியுங்க, நீங்கள் கடவுளுக்கு பணியுங்க, நீங்கள் எனக்கு பணியுங்க, இந்த அகிலம் உங்களுக்கு பணியும். அப்போ இந்த அகிலமே எனக்கு பணியும் போது நான் அந்த பல்லிக்கு பயப்படுறது, பாம்புக்கு பயப்படுறது, நாய்க்கு பயப்படுறது, சரியா? அப்போ ஏன் நான் தீமைக்கு பயந்துட்டு இருக்கிறேன்? இது எல்லாமே எனக்கு கீழே தானே, புரியுதா? அப்போ நம்ம முதல்ல படைப்பை நோக்கம் அறியணுமா இல்லையா? நம்மளை பற்றியான தகுதி விடணும், எனக்கான தகுதி என்ன அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான், இறைவனை அறிஞ்சால் மட்டும்தான் நம்முடைய தகுதி உணர முடியும். அப்படி எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதான், வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் மனிதருக்காக படைக்கப்பட்டது. இந்த அனைத்தும் நமக்கு கீழ்படிவதற்காக. நாம் இறைவனுக்கு கீழ்படிஞ்சா, நாம் உண்மையான கடவுளுக்கு அறிஞ்சிட்டு அவனுக்கு கீழ்படிஞ்சோம்னா இது அனைத்தும் நமக்கு கீழ்படியும். சரியா? 2:21 மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையாகலாம். மனிதர்களேன்னு கூப்பிட்றான், இஸ்லாமியர்களேன்னு கூப்பிடல, எந்த ஒரு மதத்தையும் சொல்லலை, எந்த ஒரு இனத்தையும் சொல்லலை. மனிதர்களே, ஒட்டுமொத்தமாக மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள், அவனையே வணங்குங்கள், நீங்கள் உள்ளச்சம் அடையறாகலாம். முன்னோரை வணங்காதீங்கிறான். முன்னோர் காட்டிய வழியை பின்பற்றாதீங்க தான். முன்னோர் காட்டிய வழி என்ன? எல்லாம் மூட நம்பிக்கை. இப்படிதானே? கடவுள் யாரும் தெரியாது, ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு கடவுள் உண்டாக்கியாச்சு, அந்த கடவுளை வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம், சடங்கு பண்ணிகிட்டு இருக்கோம், சம்பிரதாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அனைத்தும் மூட நம்பிக்கை. நாம் நினைக்கிறோம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அடையாளம் வச்சுருக்கோம். இஸ்லாமியாக இருந்தால் தாடி தொப்பி வச்சுக்கிட்டு நான் 5 வேளை தொழுவேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது.
கிறிஸ்துவராக இருந்தால் அவங்களோட அடையாளம், அவங்களுடைய வழிபாடு. இந்துக்கள் அவங்க ஒரு வழிபாடு. இது எல்லாமே செய்கிறோம், கடவுளுக்கு நான் நெருக்கமாக இருக்கேன்னு காமிச்சிக்கிறோம். அப்படிதானே? கடவுளுக்கு நான் நெருக்கமாக இருக்கேன்னு காமிச்சிக்கிட்டோமா, கடவுள் எனக்கு நெருக்கமாக இருக்கான்னு பயப்படுவான். நம்முடைய பயம் எது? கடவுளுக்கு நான் நெருக்கமாக இருக்கேன்னு சொன்னால் அதில் பெருமை இருக்குது. தன்னைத்தானே தூய்மையாளர்னு சொல்லிக்கிறது. எப்படி? மதத்தின் அடிப்படையில், சடங்கின் அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு நான் நெருக்கமாக இருக்கேன் சொல்கிறோமா இல்லையா? காட்டுறோமா இல்லையா? நெத்தியில் பட்டையை வச்சுக்கிட்டு, உத்தராட்ச பட்டையை போட்டுக்கிட்டு, தாடி தொப்பி வச்சுக்கிட்டு, சிலுவையை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யணும்? நான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கேன், நான் பயபக்திக்காரன். அப்போ கடவுளுக்கு நெருக்கமான எப்படி இருக்கணும்? பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பிறர் தீங்கிழைக்கக்கூடாது, தவறான எண்ணம் கூடாது, தவறான பார்வை கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமா? அப்போ ஏன் செய்கிறோம்? கடவுள் நமக்கு நெருக்கமாக இருக்கான்னு நம்ம உணரல. கடவுள் நமக்கு நெருக்கமாக இருக்கான்னு உணர்ந்தால் மட்டும் தான் பணிவு வரும், உள்ளச்சம் வரும், பயபக்தி வரும். இப்போ என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு மட்டும் பயந்தோம்னு சொன்னால் மற்ற எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஏன்னா என்னை படைத்தவன் என் கூட இருக்கிறான், எனக்கு நெருக்கமாக இருக்கிறான், உங்களுக்கு முன்னும் பின்னும் வானவர் இருக்கிறாங்கிறான், அல்லாவுடைய அனுமதி கொண்டு, இறைவனுடைய அனுமதி கொண்டு உங்களை பாதுகாக்கிறாங்கிறான். அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கா நமக்கு? உங்களுக்கு முன்னும் பின்னும் பாதுகாவல் இருக்கிறார்கள், இறைவனுடைய அனுமதி கொண்டு உங்களை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறான்ல. அப்போ இறைவனுடைய அனுமதி கொண்டு வானவர்கள் நம்மளை பாதுகாக்கிறான்ற எண்ணம் இருந்ததுன்னா நம்ம இந்த இதுக்கெல்லாம் பயப்படுவோமா? பூனைக்கு பயப்படுவோமா? நாய்க்கு பயப்படுவோமா? பள்ளிக்கு பயப்படுவோமா? இதெல்லாம் பயப்பட மாட்டோம். சகுனத்துக்கு பயப்பட மாட்டோம்ல. அதே மாதிரி நீங்கள் பயந்துக்குன்னு சொல்கிறான், கண்காணித்து எழுத கூட இல்லாமல் உங்களுக்கு எந்த சொல்லியும் நீங்கள் பேசவில்லைங்கிறான். ரெண்டு விஷயம் இருக்குது. உங்களுக்கு பாதுகாவல் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் உங்களை பாதுகாக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, உங்களை கண்காணிக்கூடியும் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய உள்ளட்சம் என்ன? என்னை சுற்றிலும் மாணவர் இருக்கிறாங்க, இறைவன் கவனிச்சுனா இருக்கிறான். அப்போ எனக்குள்ளே அந்த உணர்வு வேணும், என்னை இறைவன் கவனிச்சுட்டு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் கடவுளை நான் வந்து சரி உணரதான் முடியும், பார்க்க முடியாது. அப்போ நான் பார்த்ததெல்லாம் கடவுள் கிடையாது, நான் கேட்டதெல்லாம் கடவுள் கிடையாது, நான் செஞ்சதெல்லாம் கடவுள் கிடையாது. இது அனைத்தும் மூட நம்பிக்கை. நான் பார்த்ததாகட்டும், கேட்டதாகட்டும், செஞ்சதாகட்டும், அல்ல நான் தேடி போகிறதாகட்டும், எல்லாம் மூட நம்பிக்கை. அப்போ கடவுள் நம்பிக்கைன்றது மூட நம்பிக்கையா அப்படின்னா, கடவுள் நம்பிக்கைன்றது மூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் கடவுளாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் இல்லையா, வழிபாடு செஞ்சுட்ருக்கோம்ல, இது மூட நம்பிக்கை. காரணம் நம்மளோட உள்ளட்சம் வரவே இல்லை, பயபக்தி வரவே இல்லை, உணர்வு பெறவே இல்லை, பிரார்த்தனை கிடையாது. அப்போ பயம் எது? என்னுடைய செயலுக்கு நான் பயப்படணும், என்னுடைய பாவத்துக்கு நான் பயப்படணும், என்னுடைய காரியங்களை நான் பயப்படணும். அதுக்கு பயப்படாமல் எதுக்கெல்லாம் பயப்படுறோம்? நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, சகனம் சரியில்லை, சரியா? பூனை குறுக்க போயிருச்சு, இல்லை பள்ளி கத்திருச்சு, ஜோசியம் சொல்லிட்டான், ஜாதகம் பேசிட்டோம், இப்படி என்ன செய்யறோம்? நமக்கு நாமே நம்ம சிந்திக்காமல் நம்மளை சுற்றி நம்மளுக்கு ஏதோ நடக்குது, நமக்கு ஏதோ சதி நடக்குது. அப்படி தானே? நான் மட்டும் நல்லவன், ஆனால் என்னை சுற்றி எல்லாம் எனக்கு கெட்டது நடந்துட்டு. அப்போ பிறப்பும் இறப்பும் வந்து நேரங்காலம் பார்க்காம இறைவன் படைக்கிறான். அப்போ இறைவன் நேரங்காலத்தை படைச்சிருந்தா என்ன செய்யணும்? எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினத்தையும் நல்ல நேரத்தில் படைச்சிருக்கலாம்ல. சிந்திக்கணும் இல்லையா? இறைவன் நேரம் காலம் உண்மையாக இருந்தால், நல்ல நேரம் கெட்ட நேரம் உண்மையாக இருந்தால், இறைவன் படைக்கும் போது எல்லா உயிரையும் நல்ல நேரத்திலே படைச்சிருக்கணும். நல்ல நேரத்தை தான் படைச்சிருக்கான், நம்ம அப்படி எடுத்துக்கலாமே. அதே மாதிரி இறக்குறது எல்லாமே கைப்பற்றும் போது, உயிரை கைப்பற்றும் போது நல்ல நேரத்தில் உயிரை கைப்பற்றணும்ல, எல்லாம் சொர்க்கம் போயிடுவாங்கல்ல. அப்போ நல்ல நேரத்தில் பிறந்தா நல்லா வாழலாம் அந்த உலகத்தில், நல்ல நேரத்தில் இறந்தா சொர்க்கம் போயிடலாம். அப்படித்தானே? அப்போ நல்ல நேரம் பார்த்து தான் சொர்க்கமும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்குமா, அல்லது நல்ல எண்ணத்துக்கும் நல்ல செயலும் கிடைக்குமா? சிந்திக்கணுமா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? அழகிய செயலுடைய யார்? உங்களில் அழகிய செயலுடைய யார்? செயலுக்கான கூலி தான் இறைவன் சொல்கிறான், நேரத்துக்கும் காலத்துக்கும் கூலி சொல்லு. இவனை சிந்திக்க வேண்டியது என்ன? நல்ல நேரத்தில் பிறந்தா நல்லா வாழலாம், கெட்ட நேரத்தில் பிறந்தா நான் கெட்டு தான் வாழ்வேன், அல்லது நல்ல நேரத்தில் நான் இறந்துட்டேன்னு சொன்னால் சொர்க்கம் போயிடலாம், அல்லது கெட்ட நேரத்தில் இறந்தேன்னு சொன்னால் நரக்கம் போயிடலாம். இது நம்பிக்கை கூட நம்பிக்கை தானே? அப்போ சிந்திக்க வேண்டியது என்ன? மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், அலையுங்கள், வழிபடுங்கள். நீங்கள் உள்ளச்சமுடையவராகலாம். உள்ளச்சமுடைய வேண்டி, உள்ளச்சம் தான் முக்கியம். என்னுடைய உள்ளச்சம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எனக்கு எந்த ஒரு தீங்கும் என்னை நெருங்காது, சைத்தான் நெருங்க மாட்டான். உள்ளச்சமுடையவர்களை தவிர வழி கெடுப்பேங்கிறான் சைத்தான். சைத்தானுடைய வேலை என்ன? இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, சைத்தானை சபிக்கப்பட்டவன். இவன் என்ன செய்யறான்னா, இறைவனுக்கு எதிரானவன் கிடையாது. சைத்தான் மனிதனுக்கு எதிரானவன், இறைவனுக்கு எதிரான கிடையாது. குர்ஆனில் ஒரு இடத்துல கூட, வேதத்தில் ஒரு இடத்துல கூட இறைவனுக்கு எதிராக நான் இன்னொரு இறைவன் இருக்கான்னு சொல்லவே இல்லை சைத்தான். இப்படி நான் இறைவனுக்கு பயப்படுறது தான் சொல்கிறான். ஆனால் இறைவனுக்கு பிடிக்காமனே இணை வைக்கிறது பிடிக்காது. அப்போ இந்த மனிதர்களை இணை வைக்க தூண்டுறான். எதன் மூலியமாக? பலகத்தின் மூலியமாக,
ஒரு பலகீனம் பயத்தை ஏற்படுத்தி பல சடங்குகளை ஏற்படுத்தி சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி மூட நம்பிக்கை ஏற்படுத்தி இறைவனுக்கு பிடிக்காத காரியம் இது இணை வைப்பது. அப்போ எது இணை வைப்பது? இறைவனுக்கு பயப்பட சொன்னால், படைச்சவனுக்கு பயப்பட சொன்னால் மற்ற எல்லாத்துக்கும் பயப்படுறோம். அப்படிதானே? அப்போ எதன் மீது பயம் இருக்கோ அதுதானே இறைவனாகும். அப்போ நம்முடைய பயம் எதுவுமே இருக்குது? நல்லது மீதா கெட்டது மீதா? பெரும்பாலும் கெட்டது மீது தான் பயம் இருக்குது. நல்லது மீது நம்பிக்கை இல்லை. அப்போ இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் சைத்தான் மீது தான் நம்ம பயப்படுறோம். இப்போ மூட நம்பிக்கை எதெல்லாம் மூட நம்பிக்கை ஆகுது? என்னுடைய எண்ணம் என்னுடைய செயலை விட்டுட்டு எனக்கு யாராவது செஞ்சுருவாங்களோ, இதனால ஏதாவது நடந்துருமோ, நேரம் சரியில்லையோ, காலம் சரியில்லையோ, கிழமை சரியில்லையோ, இதனால எனக்கு ஒரு கெட்டது வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. இப்போ நாம் வழிபாடு செய்யக்கூடிய எல்லா கடவுள் வழிபாடும் மூட நம்பிக்கை தான். வழிபடலை, நம்ம வழிபாடு செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா கடவுளுக்கு மதம் கிடையாது, கடவுள் தேவையற்றவன், அவனுக்கு சடங்கு கிடையாது. அப்போ கடவுளை படைச்சிட்டு கடவுளை எப்படி படைக்கிறோம்? நம்மளை மாதிரியே ஒரு மனிதனாக மாதிரியே மனித ரூபத்தில் படைச்சு அவனுக்கு மனைவி பிள்ளைகளை ஏற்படுத்தி அவனுக்கு உணவுகளை படைச்சு, இதில் மூட நம்பிக்கை தானே. இந்த அகிலங்களை படைத்தவனுக்கு எது தேவையில்லைங்கிறான். எல்லா வேதமாக தான் சொல்லுது, பிரம்மா அருவமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது, பல பேரை கொண்டு அழைக்கப்பட்டார்கள். பல பேரை கொண்டு அழைக்க தப்பு கிடையாது, ஆனால் பல பேருக்கு உருவம் கொடுக்க தான் தப்பு. வேதமாக தான் சொல்லுது, அல்லாஹ் என்ற அழையுங்கள், ரஹ்மான் அழையுங்கள், எப்பேரை கொண்டு வளர்த்தாலும் அவனுக்கு அழகிய பண்பு இருக்குங்கிறான். அப்போ அழகிய பண்பை கொண்டு அழகிய பேரை கொண்டு அழைப்பது குற்றம் கிடையாது, அப்போ அது பாவம் கிடையாது. அந்த பேருக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம்ல, அதுதான் பாவம். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது மூட நம்பிக்கைனா கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் கடவுளாக இப்போ நம்ம கற்பனையில் யூகங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? மதத்துக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிட்டு வெவ்வேறு கடவுள் வச்சுக்கிட்டு, இது எல்லாமே மூட நம்பிக்கை. நம்ம செய்கிற சடங்கு மூட நம்பிக்கை. 6:102 அத்தியாயம் 6:102. அவன்தான் அல்லாஹ், ஏக இறைவன். உங்கள் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. ஒரே கடவுள், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. எப்படி? இந்த வானத்தை படைத்த ஒருவன் தான். வெவ்வேறு கடவுள் படைச்சிச்சா? பூமியை படைத்தது ஒருவன் தான். சூரியனையும் சந்திரனையும் படைத்தது ஒருவன் தான். சூரியன் ஒன்று தான் இருக்குது, சந்திரன் ஒன்று தான் இருக்குது. வெவ்வேறு கடவுளாக இருந்தால் வெவ்வேறு சூரியனும் வெவ்வேறு சந்திரனும் இருக்கணும், வெவ்வேறு இரவு பகல் இருக்கணும், வெவ்வேறு பூமியும் வானங்களும் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் ஒன்றா தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒருத்தர் தானே படைச்சிருப்பான். அதுதான் யார் நம்ம உணராமல் இருக்கும். அந்த ஒரு இறைவன் யார்? அந்த ஏக இறைவன் யார்? அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ்னா தான் ஏக இறைவன். உங்கள் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, வேறு சக்தி கிடையாதுன்னு அர்த்தம். அவனை தவிர வேறு சக்தி கிடையாது. எல்லா பொருளின் படைப்பாளன், எல்லா பொருளிலும் படைப்பாளன். 6:102. எல்லா பொருளின் படைப்பாளன் அவனே ஆவான். ஆகவே அவனுக்கே பணியுங்கள், இன்னும் அவனே அனைத்து காரியங்களும் பொறுப்பாளன். இறைவனுக்கு பணிங்கிறான், அவனுக்கு கீழ்படிங்கிறான், அவனுக்கு கட்டுப்படுங்கிறான், அவனுக்கு அஞ்சுங்கிறான். நான் எப்படி இறைவனை பார்க்காம அஞ்சுறது? கடவுளை பார்த்தல, இதுவரை யாரும் கடவுளை பார்த்ததே கிடையாது. எப்படி நான் பயப்படணும்? பார்த்தா பயப்படலாம், பணியலாம். மனிதரை பார்க்குறோம், இந்த மனிதரை பார்த்து அவருக்கு பயப்படுறோம், அவருக்கு பணிகிறோம். இப்படி நம்ம பார்க்கறது கூட பணியலாம். பார்க்காத கடவுள் எப்படி பணிகிறது? அது உணர்வு, அது உள்ளட்சம், அதுதான் பணிவு. இறைவனை பார்த்துட்டு இருக்காங்கிறது உள்ளட்சம், அது உணர்வு. இப்போ நான் என்னுடைய காரியங்களில் என்னுடைய செயல்களில் நான் பயப்படுறேன். பாவம் செய்யக்கூடாது, பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது, பிறரை அபகரிக்கக்கூடாது இல்லையா, பிறர் தவறாக பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் பாவமான காரியங்கள், பாவமான எண்ணங்கள்லேருந்து விலகிறது உள்ளட்சம். இது பயபக்தி. இது இறைவனுக்கு பயப்படுறது. இறைவனுக்கு பயப்படுறானே, கடவுளுக்கு பயப்படுறேன், இது எல்லாத்துக்கும் உள்ளதானே. வெவ்வேறு மதங்களுக்கு வேறுபடாதில்லை. எல்லா மதத்துக்கும் ஒரே மனசு தான், எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்குது, அந்த உள்ளட்சம் இருக்குது. இங்கே மதம் கிடையாது. நன்மைங்கிறது ஒரு மதம் சொல்ல முடியுமா? தீமைங்கிறது இன்னொரு மதம் சொல்ல முடியுமா? புண்ணியம் ஒரு மதத்தில் மட்டும்தான் சொல்ல முடியுமா? பாவம் இன்னொரு மதத்தில் மட்டும்தான் சொல்ல முடியுமா? எல்லா மதங்கள்லையும் எல்லா சடங்குலையும் பாவ புண்ணியம் இருக்குது, எல்லா மனிதத்தையும் பாவ புண்ணியம் இருக்குது. அப்போ எல்லாம் அந்த உள்ளத்தில் தான் இருக்குது. இப்போ மூட நம்பிக்கை எங்கே வருது? இப்போ நான் வெளியே பார்க்குறேன், என்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய புண்ணியத்துக்கும் நான் வெளியே தேடும் போது தான் மூட நம்பிக்கை ஆகும். எனக்குள்ள உணர்வா உள்ளட்சத்தோட என்னுடைய பாவத்துக்கு நான் தான் காரணம், என்னுடைய புண்ணியத்துக்கு நான் தான் காரணம். அப்போ இறைவன் சொல்ல, உங்களை நான் கலிஃபாவாக, இந்த பூமிக்கு பிரதிநிதியாக, இந்த அகிலங்கள் உங்களை தான் படைச்சிருக்கிறான். மனிதர்களை பார்த்து சொல்கிறான், இந்த அகிலமே உங்களுக்காக தான் படைச்சிருக்கான், வேறு யாருக்காக படைச்சிருக்கான்? மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குது இல்லையா, மற்ற படைப்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யாருக்காகனா எல்லாமே இந்த மனிதருக்காக தான். உங்களுக்கு வானங்களை பூமி வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். அந்த வானங்களையும் வசப்பட்டது நமக்கு அந்த ஞானம் இல்லாமல், அதை உணராமல், சிந்திக்காமல் நாம் என்ன செய்கிறோம்? எல்லாத்துக்கும் அடிமையாகிறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். அதுக்கு பயப்படுறோம், பாம்புக்கு பயப்படுறோம், பல்லிக்கு பயப்படுறோம், பூனைக்கு பயப்படுறோம், நாய்க்கு பயப்படுறோம், இப்படி நிறைய நேரங்காலத்துக்கு பயப்படுறோம் இல்லையா?
அப்போ இந்த பயம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், உண்மையான கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நான் பயந்தே வாழ நினைக்கிறேன். இந்த பயத்துக்கு பரிகாரம் செய்கிறோம். இந்த பரிகாரத்துக்கு அடிப்படையில் நான் நிறைய சடங்கு செய்கிறோம். இணை வைக்க ஆரம்பிக்கிறோம். 45:13 அவனே வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனக்காக செஞ்சிருக்கிறோமா? இன்னொன்று சொல்லலாம், மனிதனை பிரதிநிதியாக உங்களுக்கு அகிலங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். இந்த பூமி மீது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேங்கிறான். இதை கொண்டு நீங்கள் வானத்தை உயருங்கிறான். பூமி மீது அதிகாரம் கொடுத்துருக்கேன், இதை கொண்டு நீங்கள் வானத்தளவு உயருங்கள். வானமும் என்கிட்ட தான் இருக்குது. அடுக்கடுக்காக 7 வானங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஞானம் இறைவன்ட்ட இருக்குது. ஆனால் வானங்களும் பூமியும் ஞானம் நிச்சயமாக இறைவன்ட்ட இருக்குது. அப்போ அவனே வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதில் சிந்திக்கும் சமூகத்தாருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிறைய அத்தாட்சிகள் இருக்கு. நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஒரு வேலைக்கு போகிறோம், என்னுடைய தகுதி தெரியுது. நான் மேனேஜராக இருக்கேன், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன், இல்லை நான் எம்டியாக இருக்கேன், இல்லை வந்து நான் என்ன ஒரு நிலையில் இருக்கணும் இது எனக்கு தெரியுது. அப்போ எனக்கு கீழே இருக்கணும் நான் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியுது இல்லையா? அதுக்கு தகுந்த நான் எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது. அப்போ பொருள் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் என்னுடைய தகுதி தெரியுது, என்னுடைய பொருளாதாரம் தெரியுது, என்னுடைய அறிவு தெரியுது, இதை நான் எப்படி பயன்படுத்தி தெரியுது. ஆனால் அருள் அடிப்படையில் நான் யார், படைப்பட்ட நோக்கம் என்ன, நான் இந்த உலகத்தில் பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய இறைவன் யார், அவன் எனக்கு என்ன எனக்கு கொடுத்துருக்குறான், அதை கூட நான் எப்படி இங்கே வாழணும், இதை கூட நான் என்னத்தை அடையணும், சிந்திச்சிருக்கிறோமா? இதெல்லாம் சிந்திக்காத வரைக்கும் கடவுள் நம்பிக்கைன்றது மூட நம்பிக்கை. நம்ம வழிபாடு எல்லாமே மூட நம்பிக்கை தான்.